ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கு இல்லைங்களா. ஸோ தமிழ் வந்து 100 கொஷின்ஸ் டெய்லி பார்க்க போறோம். இது ஒரு சீரீஸாக கன்வியூஸ் ஆக போகுது. ஸோ வெறும் கொஷின் ஆன்சர் மட்டும் இல்லாமல் அதோட விளக்கம் இருக்கும் இல்லையா, அது ஆப்ஷனுக்கான விளக்கமோட நம்ம பார்க்க போறோம். ஸோ சூப்பராக நான் கொண்டு போறோம் உங்களோட சப்போர்ட்டோட. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, பார்த்துனே உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகும். ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரீஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆ கூற்று வந்து சொல்லியிருக்காங்க. ஆ இ ஏ அப்படின்றது சுட்டெழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. காரணம் சுட்டுவதற்கு சுட்டுப்பொருள் தந்து நிற்கும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இதுல ஆ ஆ இ ஏ. ஸோ இது ரெண்டும் சுட்டு எழுத்துன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது வினா எழுத்துன்னு தெரியும். ஓகேவா. ஸோ பட் இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆ இ ஏ. ஸோ இது மூணுமே வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா சுட்டெழுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போதே கூற்று வந்து தவறு. காரணமானா சரி. ஏன்னா சுட்டுவதற்காக சுட்டுப்பொருள் தந்து நிற்கும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். ஓகேயா. ஸோ அப்படின்னும் போது ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி. ஓகேங்களா. கூற்று தவறு, காரணம் சரி. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிங்க. அதோட எக்ஸ்பிளனேஷன் அதுக்கப்புறம் சொல்றேன். 5 seconds டைம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஓகே, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ அதாவது அகன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இருக்கனால கொஞ்சம் பெருசாக தான் போகும். அகன் அப்படின்னா அருகு. அருகு, அண்மை. இதே அகன் அப்படின்னா அகன்ற அப்படின்ற பெயரெச்சம், அடுத்து காதல், அடுத்து கணவன், அடுத்து உள் அகம் சொல்லுவோம் இல்லையா அது, அடுத்து வினை, முதலில் வரும் விகுதி. ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது சரியான பொருள் எது அகன் அப்படின்னா ஒரு சரியான பொருளை தேர்வு செய்க. ஸோ ஓகே, அகன் அப்படின்னா அருகு இல்லைன்னா அண்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ அகனுக்கு அர்த்தம் அண்மை. அடுத்து அகன்னா அகன்ற, காதல், கணவன், உள், வினை, முதலில் வரும் விகுதின்னு பார்த்தோம். ஸோ அப்படின்னும் போது கணவன். ஸோ கணவன். ஸோ இதுல வந்து எது வேணாலும் கேட்கலாம். அருகு அண்மைக்கு பதிலாக அருகு கேட்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனுக்கு பதிலாக அகன்ற, காதல், உள், வினை, முதலில் வரும் விகுதி எது வேணாலும் கேட்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஆன்சர் பார்த்தோம்னா டி. சித்திரை திங்களில் வந்து பார்க்கும்படி கூறினார் அப்படின்றதான் பார்த்தோம்னா இதுக்கான விடை. ஐ சித்திரை, இத்து. ஓகே, இது வந்திருக்கு. ஓகே, ஓகேங்களா. ஸோ படிக்கு வந்து இக்கு வரணும் இல்லையா, இக்கு வரல. ஸோ அப்படின் போது இது வராது. சித்திரைக்கு இத்து வரணும், இது வரல. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் வந்து ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 1330 குரட்பாக்கள் பளிங்கு கற்களில் செதுக்கப்பட்டுள்ள இடம் எது அப்படின்னு கேக்குறாங்க. 1330 குரட்பாக்கள் பளிங்கு கற்களில். ஆன்சர் பார்த்தோம்னா பி, வள்ளுவர் கோட்டம், சென்னை. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அராவுதல், அராவுதல். ஃபர்ஸ்ட் வந்து அராவுதல் இருக்கு இல்லையா, இந்த அராவுதலுக்கு என்னென்ன மீனிங் பார்த்துக்கலாம். அதாவது அறத்தால் தேய்த்தல், அடுத்து உராய்தல், அடுத்து
மாறுபடுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த அராவுதல், இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு வடித்தல். அப்படின்னு பார்க்கும்போதே அராவுதல் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஆன்சர் வந்து டி, உராய்தல் பிளஸ் வடித்தல். இங்கேயும் உராய்தல் இருக்கு, பட் வந்து அராவுதலுக்கு இங்க மாறுபடுதல் இருக்கு, அதனால இது தப்பு. ஓகேங்களா? ஸோ அதான் கரெக்டா பார்த்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா வடித்தல் வந்து ஆக்சுவலி அராவுதல் வரும், மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கரெக்டா பார்த்துக்கோங்க. ஸோ அராவுதல் அப்படின்னா அறம், அறத்தால் தேய்த்தல். அடுத்து பாத்தீங்கன்னா உராய்தல், மாறுபடுதல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது பாத்தீங்கன்னா வடித்தல், அராவுதல்னா வடித்தல் அப்படின்ற பொருள் மட்டும் கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் சொல்ல. மற்றபடி இங்க பாத்தீங்கன்னா இங்க தெரியும் மாறுபடுதல், உராய்தல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அராவுதலுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணாம படிச்சுக்கோங்க. அராவுதல், அராவுதல். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அகச்சுட்டு அல்லாத சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவன், இவன், உப்பக்கம். ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுங்க, பார்க்கலாம் விளக்கம். இதுக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 3 மட்டும், 3வது மட்டும் பி ஆன்சர். ஏன் அப்படின்னு விளக்கம் பார்க்கலாம். சரி, நமக்கு நல்லாவே தெரியும் அவன், இவன். ஓகேங்களா? சோ வந்து உப்பக்கம் அப்படின்றது புறச்சுட்டு. ஓகே, புறச்சுட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதாவது சொல்லின் புறத்தே நின்று சுட்டுப்பொருளை தரதுனால அது புறச்சுட்டு அப்படின்னு நம்மளுக்கு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சோ அப்படின்னு பார்க்கும்போது இதுல அகச்சுட்டு அல்லாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பக்கம். சோ அவன், இவன் ரெண்டுமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அகச்சுட்டு. சோ உப்பக்கம் அப்படின்னா வந்து புறச்சுட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. ஆலாபம், விரிவராகம், ஆலாபம், வௌவால், ஆளாளம், ஓர் ஆள் அளவுள்ள ஆழம், ஆளாளம், உரையாடல். கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆன்சருக்கு டைம் எடுத்து சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து சி, 4 1 2 3. ஸோ ஆலாபம், ஆலாபம் அப்படின்னா உரையாடல். அடுத்து ஆலாபம், இந்த ஆலாபம் அப்படின்னா விரிவராகம். ஆலாபனைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆலாபனை பாடுதல் விரிவாக்கம். ஆளாளம் அப்படின்னா வௌவால். ஓகேங்களா? வௌவால். ஸோ வந்து ஆளாளம், ஆழம், அந்த ழா இருக்குல்ல, வாழைப்பழலா, அது வந்துச்சு அப்படின்னா ஓர் ஆள் அளவுள்ள ஆழம், ஆழம். இந்த லா பாருங்க, ஆழம் பார்ப்போம் இல்லையா, அந்த ஆழம், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆலாபம் அப்படின்னா உரையாடல். இந்த லா வந்துச்சு ஆலாபம் அப்படின்னா விரிவராகம், ராகம். ஆலாபனை அப்படின்னு அந்த விரிவராகம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். திருக்குறளில் கூறப்பட்டுள்ள 2 மலர்கள் யாவை? நமக்கு நல்லாவே தெரியும். ஆன்சர் வந்து பி, 1 மற்றும் 3, அனிச்சம், குவளை. அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் இது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. அந்த பையனை நன்றாக படிக்க செய்தல் வேண்டும். அந்த பையனை, அதாவது இப்போ வந்திருக்கு இங்க, இப்போ அதை பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி, அதாவது 2 4. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நன்றாக. ஓகேங்களா? நன்றாக ஆக அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ வரும் தெரியும் இல்லையா? ஸோ இப்போ வரும் தெரியும். ஸோ இங்க வரல, அப்படி தப்பு. பார்த்து பார்த்து கேட்டு, பார்த்து கேட்டு கேட்டு மகிழ்ந்தேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பார்த்து பக்கத்துல இக்கு வரும் இல்லையா? ஸோ இங்க வந்து இக்கு கொடுக்கல ஃபர்ஸ்ட், தேர்டுல. ஸோ இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது 4th வந்து சரி. ஸோ 2 and 4 வந்து சரி.
ஓகே, அடுத்த கொஸ்டின். இணையல், 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 இணையர். ஓகேங்களா, சும்மா 4 கொடுத்துருக்காங்க. சரியான இணை தேர்வு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து 4மே சரிதான். இது பேர்ல நம்மளுக்கு தெரியும். இணைதல், இணை அப்படின்னா என்னது? ஒன்றாதல் அப்படின்னு தெரியுங்களா? அடுத்து இணையல் அப்படின்னா இந்த நான் வந்துச்சுன்னா வருந்துதல் அர்த்தம். சோ இணையர்னா இரட்டையர், இது நமக்கு தெரியும், இணையர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இணையர் அப்படின்னா இத்தன்மையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இணையர் வந்து நம்மளுக்கு இதுல இந்த இணையர் இணையல். ஸோ இல்லு வந்துச்சுன்னா இணையருது, இணையர்னா இரட்டையர் அப்படின்னு ரெண்டுக்கும் இருக்க வேறுபாடு பார்த்துக்கோங்க. இந்த இணையல் இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த இல் வந்துச்சு அப்படின்னா வருந்துதல், இந்த இரு வந்துச்சுன்னா இத்தன்மையர் அப்படின்னு. சப்போஸ் சுத்தமாவே எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா இது வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்றது இணையல், இந்த இணையல் அது தெரிஞ்சிடும். இதுல பாத்தீங்கன்னா தள்ளு வந்துச்சுன்னா தள்ளு வரும், அரு வந்துச்சுன்னா அரு வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உதுக்கான் அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது புக் கொஸ்டின் தான். உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கு, ஒரு மதத்தாருக்கு, ஒரு நிறத்தாருக்கு, ஒரு மொழியாருக்கு, ஒரு நாட்டாருக்கே உரியதன்று, அது மண்பதைக்கு உலக பொது அப்படின்னு புகழ்ந்தவர் யார்? அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. இளம், இளம். இந்த இளம் அப்படின்னா என்ன? இளமை அப்படின்னு சொல்லலாமா? அப்ப இளமைனா என்னது? வறுமை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இளமைக்கும் வறுமைக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த இளமைக்கும் இல்லத்துக்கு சம்பந்தம் இல்லை. அந்த வறுமை இதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப இளமைன்றது தளிர்ன்றது ஒரு இதோட இளமை பெயர், செடியோட இளமை பெயர். சோ அதுல இளமைன்னு வந்துருச்சா? ஓகே, இந்த இளம் பாருங்க. அப்ப இளம் அப்படின்னா வறுமை. ஓகேங்களா, அப்படின்றத இது தெரிஞ்சிச்சு அப்படின்னால இது மேக்சிமம் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும், ஆன்சர் பண்ணிடலாம். சோ அப்படிங்கிறது வறுமை. ஓகே, இளம்க்கு வேற என்ன பேர்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லம் அப்படின்னு வரும். அடுத்து வறுமை அப்படின்னு பேர் வரும். ஓகேங்களா, சோ அடுத்து இளம் அப்படின்னா இளமை, தளிர், இலகுவது. ஓகேங்களா, சோ இதுங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாம். சந்திப்பில் உள்ள வாக்கியத்தை கண்டறிக. பாஞ்சாலி கண்ணனை பார்த்து கண்ணா காப்பாய் என்று கூறினார். ஸோ அதே மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து கல்லை செதுக்கி தலைவருக்கு சிலை வடித்தார். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 3 கரெக்ட். அதாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, பாஞ்சாலி கண்ணனைக்கு வருமா? ஸோ இங்க வரல, அப்ப தப்பு. கல்லை செதுக்கி இத்து வரும் இல்லையா? சரி, இக்கு வரக்கூடாது. அடுத்து பார்க்கலாம். பொருந்தாத இணையை தேர்வு செய். பொருந்தாத இணையை தேர்வு செய்யல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொருந்தா இணையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உண்ணாளர்னா உண்ணாதவர், உண்ணாளர்னா நண்பர், உண்முகம் மனத்தால் உட்புறம் நோக்கம், உண்முகம்னா முன்னோக்குதல். சோ உண்முகம் அப்படின்னா மனத்தால் உட்புறம் நோக்கும் நோக்கம், உண்முகம் அப்படின்னா முன்னோக்குதல். சோ இதுல பொருந்தாத இணை செய்க, தேர்வு செய்க அப்படின்னு சொல்லு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி. 2 மட்டும்தான் பொருந்தாத இணை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உன்னலர் அப்படின்னா நண்பர் அப்படின்னு போட்டுருக்காங்க. பட் ஆக்சுவலி உன்னலர் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட். அப்படியே பகைவர்.
பகைவர், நண்பர் கிடையாது. மற்றபடி பாத்தீங்கன்னா உண்ணலர் அப்படின்னா உண்ணாதவர், அலர் அப்படின்னாவே அதுக்கு அதாவது பார்த்தோன்னா எதிர்மறையான பொருள் தகவல் தான் இருக்கும். அப்படின் போது இதுல வந்து நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உண்ணலர், இந்த உண்ண என்னது சாப்பிடுறது. ஸோ அலர் அப்படின்னா ஆப்போசிட், உண்ணாதவர். உண்முகம் அப்படின்னா மனத்தால் உட்புறம் நோக்கும் நோக்கம். ஓகேங்களா? ஸோ இது உண்முகம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா உண்முகம் அப்படின்னா முன்னோக்குதல். ஓகேங்களா? உண்முகம்னா முன்னோக்குதல், உன்னுடைய முகம் அப்படின்னு வராது. உண்முகம் அப்படின்னா முன்னோக்குதல். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து ஒன்றே பொருளெனி வேறென்ப வேறினி அன்றென்ப ஆறு சமயத்தார் நன்றென எப்பாலவரும் இயைபவே வள்ளுவனார். முப்பால் மொழி இந்த மொழி என்ற திருவள்ளுவ மாலை பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கல்லாடர். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டு என்ன இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் என்ன, திருவள்ளுவ மாலை அதோட ஆசிரியர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். தொலைவில் உள்ளதை சுட்ட பயன்படும் சுட்டெழுத்து செய்மை சுட்டு எனப்படுகிறது. செய்மை சுட்டு உரிய சுட்டெழுத்து ஈ ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ. கூற்று ஒண்ணு மட்டும் சரி. சோ செய்மை சுட்டுக்கூடிய சுட்டெழுத்து ஆ, கிடையாது. தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்றது என்ன அப்படின்னு சொல்லுவோம், அந்த அப்படின்னு வருமா அப்படின்னும் போது, அந்த அப்படின்னும் போது என்ன தூரமா இருக்கிறது சுட்டிகள். கரெக்டா? சோ அது கரெக்டா சொல்லியிருக்காங்க. தொலைவில் உள்ளதை சுட்ட பயன்படும் சுட்டெழுத்து செய்மை சுட்டு. ஓகேங்களா? சோ இப்ப செய்மை சுட்டுக்குரிய சுட்டெழுத்து ஆனா இங்க ஈன்னு போட்டிருக்காங்க. ஈன்றது என்ன, பக்கத்துல இருக்கிறத சுட்டி காட்டுறது. அப்ப ஈன்றது என்னது, இந்த இப்பக்கம் அப்படின்னா என்னது, இங்க கிட்ட இருக்கிறத சுட்டுறது. சோ அப்படின்னும் போது பார்த்தோன்னா ஈன்றது தப்பு, ஆன்றது தான் கரெக்ட். அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. உள்ளம், உள்ளம். இதுல ரெண்டும் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது பார்க்கலாமா? உள்ளம், உள்ளம்னா என்னது, எண்ணம். ஸோ ரெண்டு இருக்கு அப்படின் போது இது ரெண்டு நல்லாவே தெரிஞ்சுக்கிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடமீன் வகை அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அறிவியல் வராது, கடல் மீன் வகை தான் வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. ஓகே, மற்ற ஆன்சர் வந்து பார்க்கலாம். உள்ளம்க்கு, உள்ளம்க்கு என்னென்ன மீனிங் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது உள்ளம்ன்றது உள்ள மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கடல் மீன் வகை, உள்ள மீன். அடுத்து வாசற்கால். ஓகேங்களா? ஓகே, இந்த உள்ளம்க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம், எண்ணம், அகச்சான்று, ஊக்க அறிவியல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உள்ள இந்த இல்லு வந்துச்சுன்னா ஒரு ரெண்டே ரெண்டு தான், வாசற்கால், உள்ளம். இந்த உள்ளம் நம்மளுக்கு ஏற்கனவே ஒண்ணு தெரியும், அதாவது மனம், அகம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படியும் போது மனம், அகம், சான்று. ஓகேங்களா? ஸோ மற்றபடி எண்ணம்ன்றது ஓரளவு கணிச்சிடலாம். ஸோ உள்ளத்துல தான் எண்ணம் வரும் இல்லையா? அடுத்து இந்த அறிவியல்ன்றது கொஞ்சம் டவுட்டா இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஏன்னா இருக்கிறதுலே நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது இந்த அறிவியல் தான். ஸோ அதனால இந்த அறிவியல் கரெக்டா பார்த்து. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். பொறுத்துக. சோ சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்து, சொல்லின் இறுதியில் வரும் வினா எழுத்து, சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது எது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து பி. சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ, யா. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே,
யார். ஸோ இது வேற எந்த வினா எழுத்துலயும் இது கடைசியில வர்றதை நீங்க பார்த்துக்க முடியாது. அடுத்து சொல்லின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ ஓ. உண்டோ, செய்வாயா. ஸோ இந்த ஆவோ வந்து எப்பவுமே முதல்ல வராது, ரெண்டுத்துலயும் வரும். அதான் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ. ஏன் கேக்குறோமா? அதே மாதிரி வந்தேன், வந்தேன், வந்தேனா, ஏ. அந்த மாதிரி வந்து முதலிலும் இதிலும் வரும். இது அந்த கடைசியில வர்றது வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் சரியா தெரியல, பட் வந்து வரும். ஓகேங்களா? ஏ வந்தா ஏ. ஓகேங்களா? அந்த மாதிரி ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். சரியான கூற்றை தேர்வு செய்க. தமிழ் சான்றோர் பலரால் இயற்றப்பட்ட திருவள்ளுவர் மாலை திருக்குறளின் பெருமைகளை போற்றி புகழ்கிறது. இந்நூலில் 55 பாடல்கள் உள்ளன. இதனை 55 புலவர்கள் பாடுகிறார்கள். ஸோ இந்த மூணுலாம் கரெக்டா இருக்குது. சரி பார்த்தோம்னா 1ம் 2ம் சரி. அதாவது தமிழ் சான்றோர் பலரால் இயற்றப்பட்டவர் தான் வந்து திருவள்ளுவர் மாலை. ஸோ திருவள்ளுவர் மாலைனாவே நமக்கு நல்லாவே தெரியும், திருக்குறளோட பெருமையை போற்றி புகழ்னு தெரியும். அதே மாதிரி இந்த நூல்ல 55 பாடல்கள் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி இங்க 55 பாடல்களை வந்து எத்தனை புலவர்கள் பாடியிருப்பாங்கன்னா 53 புலவர்கள் தான் பாடியிருப்பாங்க. ஓகேங்களா? இங்க தப்பா 55 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்குற கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. ஏனம், ஏனம். ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு, பார்க்கலாம். ஏனம், ஏனம் இது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏனம் பார்க்கலாம். பொருள் என்னன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏனம் மான். மான் கூட மானோட தோல் பார்ப்போம். அடுத்து மான் நிலையா நிற்காது. ஸோ இவை பேர். அடுத்து மான் வலிமையானது, அதனால வேகமா வருது. அடுத்து மான் எலும்பு, மாதிரி மான் எலும்பு பெரிய எலும்பு தான், பட் ஞாபகம் வச்சு. மான் அழகா இருக்கும், அழகு. இது ஏனம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏனம். ஸோ ஏனம் நம்ம இப்ப ஏனம் நடக்கலாம், யானை நடக்கலாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஏனம் சாமானம் பாத்திரம் சொல்லுவாங்க, தட்டு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தட்டு. ஏனத்தின் உணவே இது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து காட்டு பன்றி. இது பண்ணி. அணி பலன். அடுத்து வாய்ப்பு. 5வது களம். 6வது கல்வி. அடுத்து இணை அரிசி. தெரிஞ்சு பார்க்கும்போது வாய்ப்புனா ஏனம். ஸோ அப்படிங்கும் போது காட்டு கரடின்றதே நம்ம படிக்கும். கரடி எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் போலாம். சிறு சீரு என்ற சொற்களின் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சிறுனா என்னன்னு தெரியணும், சீரு அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்ம பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சிறு அப்படின்னா என்னது, சின்னது அப்படின்னு தெரியும். சீருனா என்னது, புலிக்குட்டி சீரும். அப்புறம் என்னது பூனை, பூனை வந்து சீரும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரிலாம் சீருன்னு படிச்சிருப்போம். ஸோ அது தொடர் தர மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி. சிறு குட்டியாக, சிறு இருந்தாலும் சீருவதில் புலியை மிஞ்ச முடியாது.
ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாம். புறவினா அல்லாதது எது அப்படின்னு கேக்குறாங்க. அவனோ, இவனே, யானே, யாது. புறவினா ஆன்சர் வந்து இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா டி, 4 மட்டும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல யாது யாது அப்படின்றது அகவினா. அவனா, ஓகேங்களா, அவனா அப்படின்றது பார்த்தோம்னா அது எப்படி பிரிப்பாங்க, அவன் கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்பாங்க. இது இவன் கூட்டல் ஏ அப்படின்னு பிரிப்பாங்க. யானே ஏ அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இதுல எது புறவினா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆ ஏ இது எல்லாமே என்னதுன்னா புறவினா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுல ஏ அப்படின்றது பார்த்தோம்னா அகவினா, சரி யாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அகவினா அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மட்டும். எதனை உயிரினும் மேலானதாக கருதி காத்த வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஸோ இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு நல்லாவே தெரியல, ஒழுக்கம். அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஸோ உயிரினுக்கு மேலாக கருதுவது ஒழுக்கம். அடுத்து சரியான இணைப்பு தேர்வு செய்க. ஒழிப்பு, ஒழிப்பு, ஒழிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3மே சரிதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 இருக்கு இல்லையா, அதுக்கான மற்ற மீனிங் இருக்கு இல்லையா, அதை பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒழிப்பு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒழுகல், ஒழுக்கு, ஊற்று, சிறிய அருவி, சிறிய அருவி பெருஞ்சத்தத்தோட ஓடுச்சு. அப்புறம் என்னாச்சு, போக போக பேரொழியா கேட்டுச்சு. அத பெருஞ்சத்தம் பேரொழி ரெண்டும் ஒண்ணுதானே அர்த்தம். அடுத்து பெருமொழி. ஓகேங்களா, சோ ஒழுகல், ஒழுகல், ஒழுக்கு, ஊற்று, சிறிய அருவி, பெருஞ்சத்தம், பேரொளி, பெருமொழி. ஓகேங்களா, சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒழிப்புக்கான அர்த்தங்கள். அடுத்து இந்த ஒழிப்பு லா, வாழைப்பழத்துக்கு வர லா. சோ இதுக்கு பார்க்கலாமா. விலங்கு, அழிப்பு, அழிப்போம் இல்லையா, அது அழிக்கிறது. அடுத்து தவிர்ப்பு. அடுத்து இந்த ஒழிப்பு பார்க்கலாம். ஒழிப்பு, ஒழிப்பு அப்படின்னா அதை மறைச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவோமா, ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த ஒழிப்புக்குள்ளே அது அதான் அது அதே மீனிங்ல வரும். மறைவு, மறைஞ்சுக்கோன்னு சொல்லுவோம்ல, அது பதுங்கிக்கோன்னு சொல்லுவோமா, அதான் பதுக்கி. அது மறைத்தல் அப்படின்னா ஓகேங்களா, சோ இங்க எழுதுறேன். அதாவது மறைத்தல், ஒளிப்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளிப்பாட்டம் இங்க எழுதிருக்கலாம். சரி ஓகே, எல்எஸ் பண்ணுவோம். 4 இங்க எழுதுறேன். ஒளிக்கை. அடுத்து மனத்துள் அடக்குகை. சோ மொத்தத்துல மறைக்கிறது, ஒழிக்கிறது, எல்லாம் பண்றது, பதுங்கிறது, இதெல்லாமே செய்யறதுதான் என்னது ஒழிப்பு. ஓகேங்களா, சோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாங்களா. அடுத்த கொஸ்டின், எவ்வகை வினா என கண்டறிக. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆக்சுவலி கொடைவினா. ஏன் அப்படின்னா பிறருக்கு ஒரு பொருளை வந்து
கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது எனது கொடைவினா. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட இல்லையா, நான் கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். சோ அதனால கொடைவினா. அடுத்த கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்வு செய்க. கலகம், கழகம், கலகம். சோ இதுல நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கலகம். கலகம் அப்படின்னா கல்விக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பல்கலைக்கழகம் அந்த மாதிரி. அப்படிங்கும்போது இது கரெக்ட். மற்றதுக்கெல்லாம் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கலகம். அதுக்கு ஆன்சர் நிரயம், குழப்பம், போர், ஒரு மீன், ஒரு பறவை. அப்புறம் தெரியும் கலகம் பண்ண வந்திருக்கே அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி அமளி, சச்சரவு, சண்டை. அடுத்து இது கழகம். இதுக்கான ஆன்சர் இயக்கம், உலக கூடிய அவை, கல்விக்கூடம், அதான் பல்கலைக்கழகம் சொன்னாங்க. அந்த மாதிரி இன்னும் சூப்பரா ஒரு இடம் இருக்கு, அதுதான் சூதாடும் இடம். அடுத்து கலகம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருச்சாளி. என்ன சாப்பிடும் பெருச்சாளி? நெற்கதிர். அதை எப்படி கொள்ளலாம்? சுண்ணாம்பு சாந்து வச்சு கொள்ளலாம். சுண்ணாம்பு சாந்து. சோ அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, கலகம்னா ஒரு பறவை. சோ ஒரு பறவை இருந்திருக்கா. அடுத்து இந்த கழகம் கல்விக்கூடம் நம்ம இருக்கா, பள்ளிக்கூடம் பல்கலைக்கழகம். சோ இந்த கழகம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சாந்து. அப்படிங்கும்போது மூணுமே கரெக்ட். அப்ப ஆன்சர் எதுவும் இல்லை, எல்லாமே பொருந்தினதுதான். அடுத்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்தி துணை. இதில் பரிந்து இங்க இருக்கு, இங்கு பரிந்து கூட்டல் ஓம்பி, அதுல இருக்க பரிந்து அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, இங்க பொருள் இருக்கா இல்ல அதோட எதிர்ச்சொல் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ பொருள் தான் கேட்டிருக்காங்க. பரிந்துன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா விரும்பி. ஸோ இந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். சோ ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதை விரும்பி காத்தல் வேண்டும். சோ இதுல ஓம்பி அப்படின்னா என்னது? காத்தல். சோ பரிந்து ஓம்பி, விரும்பி ஓம்பி காக்க வேண்டும். ஓகேங்களா? அடுத்து எவ்வகை விடை என கண்டறிக. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்றது எவ்வகை விடை. ஆன்சர் வினா எதிர் வினாதல் விடை. சோ ஒரு வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல். வினாவுக்கு எதிர் ஒரு வினா சொல்றது. என்னோட ஊருக்கு வருவாயானா அப்படின்னு என்ன சொல்லணும்? வராமல் இருப்பேனா ஒரு கொஸ்டின். சோ இங்க ஒரு கொஸ்டின், இங்க ஒரு கொஸ்டின். அப்ப வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. பொருந்தாத இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டோம்.
ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3. ஸோ ஃபர்ஸ்ட் கலியர் அப்படின்னா படை வீரர்கள், படை வீரர், வறியவர்கள். அடுத்து பெழியர், உப்பளவர், நெய்தல் நில மக்கள். கலியர், வெறியர், நெய்தல் நில மக்கள். நெய்தல் நில மக்கள் 2 இடத்துல வருது, பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலியர்னா படை வீரர். ஸோ கரெக்டு. கழியர், கழியர் அப்படின்னா வெறியர் கொடுத்துருக்காங்க, மாத்தி கொடுத்துருக்காங்களா? இந்த கலியர்னா முப்பலவர் அப்படி மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ 2, 3 தான் எனக்கு தப்பு, பொருந்தாத எனக்கு. அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மரி, மாறி. ஸோ மரினா என்ன, மாறினா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் மரினா என்னது, அதாவது அந்த தடத்தை வந்து மரி அப்படின்னுவாங்களா, மறிச்சு அப்படின்வாங்க. ஸோ மறிக்கிறது, தடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களா. ஸோ தடுத்தல் அப்படின்னும் போதே சி தான் ஆன்சர் தெரிஞ்சு. மாறினா வேறுபடுதல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆன்சர் இஸ் சி. அடுத்த கொஸ்டின், திருக்குறளை நிறைவு செய்க. மரப்பினும் மூத்து கொள்ளலாகும் பார்ப்பான் டேஷ் குன்ற கெடும். ஸோ ஆன்சர் என்ன, பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஓகேங்களா. மரப்பினும் மூத்து கொள்ளலாகும் பார்ப்பான், பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அடுத்து, எவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். இணை எழுத்துக்கள்லாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியும் இல்லைங்களா? அ ஆ, இதுக்கு இது இனம், இதுக்கு இது இனம். அதே மாதிரி ஆச்சா இல்லைங்களா? ஐக்கு ஐ ஈ. ஸோ இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒலிக்கும் முயற்சி, ஒலிக்கும் போது ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு பிறக்கும் இடம்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அது ரெண்டுமே வந்து ஒற்றுமையா இருந்துச்சு அப்படின்னா தான் அது இணை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா சி, 1 and 2. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மொழி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்ய பொறுத்துக்க. சீனம், சீனம், சீரி, சீரி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. சீனம் அப்படின்னா சோறு, சீனம் அப்படின்னா இதுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனம்ன்றது நூல். சீரி அப்படின்னா சிறப்புறுதல். சீரினா நம்மளுக்கு நல்லா தெரியும், வெகுண்டு. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த சீரினா வெகுண்டு அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ அது வச்சு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் 3, இந்த சியா டியா போட்டி இந்த சிக்கும் டிக்கும் தான்ன்ற மாதிரி டிக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இதோட மற்ற அர்த்தங்கள்லாம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சீனம், கடு, சோர்வு. அடுத்து சீனம் அப்படின்னு நல்லாவே தெரியும், அது ஒரு நாடு. அடுத்து நூல், படிக்காரம். அடுத்து சீரி அப்படின்னா சீரை, முக்காடு, சிறப்புகள். சீரும் சிறப்புமாக சொல்லுவாங்க அந்த சிறப்பு சீரி. அடுத்து 4வது சீரி
அது வந்து ஒரு வினையெச்சம். அது என்ன தெரியும் உங்களுக்கு? வெகுண்டு, அதாவது சீறி பாயறது, அதுதான் அதை சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இணை எழுத்துக்கு பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. பொருந்தாதது கேக்குறாங்க. ஆன்சர் ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இட்டுக்கு இணை எழுத்து என்ன, அதுக்கு அடுத்த எழுத்தான என்ன. நம்ம இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணும்? ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு இதை விட்டுருவோம். சொன்னா கரெக்டா பார்த்துக்கலாம். இது பாருங்க, இக்குக்கு இங்கு இணை எழுத்தா, காக்குங்க அடுத்து சாக்கு ஞாவா, அதே மாதிரி இப்புக்கு இம்மு கரெக்டா வந்திருக்கா? சோ அப்படின்னும் போது இட்டுக்கு என்ன வந்துருக்கணும்? இன்னும் வந்துருக்கணும். சோ அப்படின்னும் போது டி தான் ஆன்சர். பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. யாரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என்று வள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் நல்லொழுக்கம் உடையோரால். சோ நல்லொழுக்கம் இருக்கவங்க கிட்ட தப்பி தவறி கூட என்னது அவங்க வாயிலிருந்து தீமை தரும் சொற்கள் வந்து சொல்ல மாட்டாங்க. சோ ஆப்ஷன் பார்க்கும்போது தெரியும். நல்லறிவு இருந்துச்சுன்னா அவங்க வாயிலிருந்து தீமை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அறிவு இருக்கலாம், ஆனா வந்து அவங்க கிட்ட போனோம் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. சோ அப்போ சி. ஊக்கமுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நம்ம கேட்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களால தீமை தரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்க சைக்கோவா கூட இருக்கலாம். சோ பொறுமையா இருக்கிறவங்க. சோ அப்படின்னு தப்பு. நல்லொழுக்கம் உடையோரால். சோ நல்ல ஒழுக்கம் இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தீமை தரும் வந்து சொல்ல இயலாது. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிரம் என்பதற்கு அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. இலைக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நல்லாவே தெரியும். சிரம்னா தலைன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ தலை எங்க இருக்கு? இது ரெண்டும் வராது. இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. இலைக்கு வேற என்ன சொல்லுவோம்? இலை தலைன்னு இல்லையா? என்ன வரும்? இதுதான் வரும். இந்த தலை என்னது? கட்டுதல். ஓகேங்களா? அடுத்து பொருந்தாதது தேர்வு செய்க. அதாவது இணை எழுத்துக்கள் தான் கொடுத்திருக்காங்க. கரெக்ட். அவுக்கு ஊ, இது கரெக்ட். ஒழிச்சு பாருங்க. ஓ ஓ. ஓகேங்களா? ஓக்கு ஓக்கு ஓ, இது கரெக்ட். தப்பு இதுதான். ஏன்? ஐக்கு இதான் வரும். ஐ ஈ வராது. ஐன்றது என்ன சொல்லுவோம்? ஐ முடிஞ்சிச்சா? அப்ப ஐ அப்படின்னு சொல்லும் போது ஈ புயல் தான் வருது. ஈ வராது. ஐ அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஐ. சோ ஐ வந்து நெடில் எழுத்துன்றதுனால இந்த ஈ வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கூடாது. சோ அதெல்லாம் மிஸ்டேக் பண்ணி பார்த்துக்கணும். சோ ஆன்சர் வந்து பி. அடுத்து குன்றப்புகை பிரித்து எழுத கிடைப்பது. குன்றத்து புகை. அடுத்து வறுமையில் கொடிய வறுமை என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார்? எங்களுக்கு நல்லாவே தெரியும். விருந்தினரை வரவேற்க இயலாது தவிக்கும் நிலை தான் வறுமையுள் வறுமை அப்படின்னு சொல்லிப்பாரு. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான தொடரை தேர்வு செய்க. நல்லாவே தெரியும். தேருக்கு இந்த இது வராது, தப்பு. தேருக்கு இது வரும். ஓகே. திருவிழா எந்த அளவு வரும்? இந்த அளவு தான் வரும். அப்ப இது தப்பு. அடுத்து லா கரெக்ட். செஞ்சனர் இந்த இன்னும் வராது, இதுதான். ஆன்சர் வந்து டி. அடுத்து வந்து இந்த உயிர் பொறுத்துக. உயிர் முன் உயிர், அடுத்து உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், அடுத்து மெய் முன் மெய். சோ இதுக்கான ஆன்சர் 1 2 4 3. சோ உயிர் முன் உயிர் அப்படின்றது அணி பிளஸ் ஆடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி உயிர் முன் உயிர் அப்படின்னு வரும்னா, நீ பிரிக்கும் போது இன்ன கூட்டல் ஈ வரும். பிளஸ் ஆடை அப்படின்னா உயிர் முன் உயிர். அடுத்து உயிர் முன் மெய், தனி வீடு. சரி, இப்படி வரும். உயிர் முன் உயிர். அடுத்து உயிர் முன் மெய் அப்படின்னா தனி கூட்டல் வீடு. தனி நீ எப்படி பிரிப்போம்? சாரி, இததான் எடுத்துக்கணும். ஓகே. நீ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இன்ன கூட்டல் ஈ,
பிளஸ் வீடு இவ்வு கூட்டல் ஈ. அப்ப உயிர்முன் மெய், உயிர்முன் மெய். அடுத்து மெய்முன் உயிர். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எண் கூட்டல் உயிர். மெய்முன் உயிரா, இத மெய், மெய்முன் உயிர். அடுத்து மெய்முன் மெய் அப்படின்னா மெய்முன் மெய். ஏன்னா வி எப்படி பிரிக்கலாம், இவ்வு கூட்டல். சோ வந்து இப்படி பார்க்கணும். ஓகேங்களா, முன்னுன்றதுனால இப்படி பார்க்க கூடாது. இதுக்கு முன்னாடி இது இப்படி பார்க்கணும். இந்த ஏரோ மார்க் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், மரம் கூட்டல் இலை என்பது புணரும் போது ஏற்படும் விகாரம். நமக்கு தெரியும் 3 டைப்ஸ். தோன்றல், திரிதல், கெடுதல், விகாரம். 3 டைப் இருக்கு. சோ அதுல மரம் கூட்டல் இலை எப்படிலாம் பிரியும், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெடும். இப்போ மரம் கூட்டல் இலை இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா இம் வந்து கெட்டு போகும். அப்ப மர கூட்டல் இலை அப்படின்னு வரும். அடுத்து செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா மர கூட்டல் இவ்வு கூட்டல் இலை அப்படின்னு சொல்லிட்டு இவ் தோன்றும். ஸோ ஃபர்ஸ்ட் கெடுதல், அடுத்து தோன்றல். ஸோ வந்து இப்ப என்னாவும் மர கூட்டல் இவ்வு கூட்டல் வி, மர விலை அப்படின்னு தோன்றும். ஸோ என்னன்னா வந்திருக்கு தோன்றல், கெடுதல். ஸோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 and 3. இதுதான் புணர்ச்சி விதி படிக்கணும் அப்படின்றது. ஓகே, ஒரு தாரை ஒன்றாக வையாரை வைப்ப பொறுத்தாரை பொன்போ பொறுத்துன்னு வருமா? அப்ப ஆன்சர் என்ன? ஒரு தாரை ஒன்றாக வையாரை வைப்பர். இக்குறள் ஒரு தார் அப்படின்னா யாரு? தண்டித்தவர். ஓகேங்களா? சோ ஒரு தாருக்கு ஆப்போசிட் எது சொல் என்ன? ஒரு தார். ஓகேங்களா? அடுத்து கேள் கூட்டல் மியா, இது நமக்கு தெரியும் இல்லையா, கேன்மியா. அடுத்து இன்று கூட்டல் நாள், இற்றை நாள். இன்று கூட்டல் நாள், இற்றை நாள். அதாவது ஐகார சாரியினை வந்து சாரியினை இறுதியில் உச்செழுகிற சொற்களும் உள்ளன. சோ புணர்ச்சியின் போது ஐகார சாரியை சொல்லி நீராக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியல இல்லையா? சோ ஐகார சாரியினை இறுதியில் புச்செழுகிற சொற்களும் உள்ளன. இது ரூவ சொல்றாங்க. ஓகேங்களா? சோ புணர்ச்சியின் போது ஐகார சாரியை சொல்லின் நீராக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இற்றை நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரெண்டு புணரும் போது ஐகார சாரி வந்து சொல்லி நீரா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். பாருங்க, இதுல நீங்க என்ன சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா இன்றைய நாள் அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்க. பட் ஆக்சுவலி வந்து இற்றை நாள். அடுத்து பார்க்கலாம். பின்வருவற்றுள் பொருந்தாதது எது? பைந்தமிழ், கருங்கடல், பைந்தளிர், செந்தமிழ். ஆன்சர் வந்து 4 மட்டும்தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைந்தமிழ், இந்த கருங்கடல் இது இருக்கு இல்லையா, சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இனமிகள் அப்படின்னு சொல்லிட்டு புணரும். இந்த செந்தமிழ் அப்படின்றது பாத்தீங்கன்னா முன்னின்ற மெய்த்திருதல் அப்படின்ற விதிப்படி புணரும். சோ விதி எந்த அளவுக்கு முக்கியம், புணர்ச்சி விதி வந்து படிக்க தேவையில்ல, நம்ம இளங்குமனார்ல இருக்கிற அந்த இதை பிரித்து மட்டும் படிச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ புணர்ச்சி விதி படிங்க. ஓகேங்களா? அதாவது இனமிகள்லாம் தெரியும். அதோட இணைய எழுத்து வந்து மிகும், அதுதான் இனமிகள். இது வந்து முன்னின்ற மெய்த்திருதல்னா அதுக்கு முன்னாடி, அதாவது செந்தமிழ்லாம் செம்மை கூட்டல் தமிழ் வருதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க மெய் வந்து திரிஞ்சு வர்றது வந்து செந்தமிழ். அதான் வந்து முன்னின்ற மெய்த்திருதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேலானவர்களாக வள்ளுவர் யாரை சொல்றாரு? நல்லாவே தெரியும். இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர். அடுத்து கொடுக்கப்பட்ட சொற்களுக்கு குயில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியாக தொடரை தேர்ந்தெடுக்க. கல், கால். கல் விழுந்து காலில் காயமானது. கரெக்டுங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம்.
ஓகே, இது சரியானதை தேர்வு செய்க. கயிற்று கட்டில கயிறு கூட்டல் கட்டில், வெங்கரி வெண்மை கூட்டல் கரி, களத்து கூட்டல் களத்து. இதுல சரியானது பார்த்தோன்னே இந்த வெங்கரின்றது கரெக்டா தான் தோணும். பட் ஆக்சுவலி இது வந்து தப்பு. இது எப்படி பிரியும்? வெம்மை கூட்டல் கரி. அப்ப ஆன்சர் வந்து சரியானது 1, 3. அடுத்து சரியானது அல்லாததை தேர்வு செய்க. என் தமிழ்னா எம் தமிழ், எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா இரட்டல் மொழிதல், 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல், 5000 5 கூட்டல் 1000, புன்கண் புன் கூட்டல் கண். சோ இதுல சரியானது அல்லாதது ஆன்சர் வந்து டி. ஏன்? புன்கண் அப்படின்னா என்னது? புன்மை கூட்டல் கண்ணின் பிரியும். ஓகேங்களா? ஓகே, சரியான பொருளை தேர்வு செய்க. அறநல்ல தப்பிர செய்ய நோன் வந்து திறநல்ல செய்யாமை நன்று. ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுக்க அது மாறி மாறி இருக்கு. அது எதுக்கு கரெக்ட்னு பாருங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா சி. திறநல்ல தப்பிர செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று. அடுத்து சரியான வாக்கிய அமைப்பை கண்டறிக. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. சோ என்னன்னு பாருங்க. ஆன்சர் வந்து ஏ. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா போர்க்களம் எந்த லா வராது, இந்த லா வராது ஃபர்ஸ்ட். சோ அப்படின்னு பி டி கேன்சல். சோ அடுத்து பாருங்க. புண்பட்ட ஓகே, வீரர் அப்படியே இது போயிடுச்சு, தப்பு. அப்ப ஆன்சர் ஏ. ஓகே, ஏல் கூட்டல் அகல் என்பதனை சேர்த்து எழுதப்பட்டிருப்பது. ஆன்சர் ஏலகல். இல்லு கூட்டல் லா. சோ அப்ப ஏலகல். உடைமை டேஷ் நில்லாது நீங்கி விடும். இதுல ஈஸியா போட்டலாம். உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும். அடுத்து வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை தேர்வு செய்க. என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு முறையின் பின் வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையேற்றங்கள் வன்தொகை குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். சோ இதுக்கான ஆன்சர் வந்து 3மே சரிதான். ஏன்னா ஆக வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழியிலும் வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையேற்றங்கள் வன்தொகை குற்றியலுகரமா இருந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகும் மட்டும்ன்றது முக்கியம். அடுத்த கொஸ்டின். சந்திப்பிலே உள்ள வாக்கியத்தை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து ஏ. 1, 3 தைத்திங்கள் வரும். அடுத்து 3 அந்த இந்த பின்னாடி என்ன வரணும்? வல்லினம் மிகும். சோ அப்படின்னும் போது வரல. அப்படின்னும் போது 3 தப்பு. வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதை தேர்வு செய்க. வினைத்தொகை பின்னாடி மிகாது, இங்க மிகவும் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப 3. பட் திசை பெயர் மிகும், இரு பெயரொட்டு மிகும், ஊமை தொகையும் மிகும். ஆன்சர் 3 மட்டும். அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. கல்லூரி சென்று தத்துவ படிப்பு படித்த காலத்தில் பெறாத தெளிவை என்று பெறுவான். சோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. அடுத்து பார்க்கலாம். ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக உடையவர் எதனை இழந்து விட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார். ஆக்கம். ஐ திங்க் இந்த பால் நினைக்கிறேன். ஆக்கம் அதிர்வினைய ஊக்கம் அதிர்வினையை செல்லும். சோ அந்த மாதிரி ஒரு குரல் ஒரு மறந்து பிரச்சனைக்கு ஊக்கம் எழுந்தவன் சம்திங் வரும், பாத்துக்கோங்க. பட் அது இந்த குரல் தான். சோ ஊக்கத்தை வந்து உறுதியா வந்து நினைச்சிருப்பாங்க இல்லையா, அத வந்து ஒரு பொருளாக வச்சு அதை நினைச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எதை இழந்தாலுமே கலங்க மாட்டாங்க அப்படின்றாங்க.
அதாவது ஆக்கம், செல்வம். ஆக்கம்னா செல்வம். அது இழந்து விட்ட காலத்துல என்ன பண்ண மாட்டாங்க, ஃபீல் பண்ண மாட்டாங்கன்றாங்க. ஓகே. வல்லினம் மிகா இடங்களின் சரியான தேர்வு செய்க. பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். கொஸ்டின் வந்து மிகா இடம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா. ஸோ பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், மிகாது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 சரி. ஓகேங்களா. அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் வேற, எதிர்மறை பெயரெச்சம் வேற. ஈறுகட்டனா கெட்டு போயிருக்குது. இப்போ ஓடாத அப்படின்னா எதிர்மறை பெயரெச்சம். இதே வந்து தாய் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஏன்னா தாய் இருக்குதோ அது கெட்டு போச்சு. ஸோ ஈறு கெட்டு போச்சு. பின்வருவனற்றுள் தவறானதை தேர்வு செய்க. வந்து தந்தான், செய்து பார்த்தால், தின்று தீர்த்தால். ஓகேங்களா. சோ இது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். வந்து தந்தான் வினையெச்சம். வினையெச்சமா, வினையெச்சம் பின்னாடி இது வருமா, வராது, மிகாது. செய்து பார்த்தால் அதே மாதிரிதான், இதுவும் அதேதான். அதனால மூணுத்துலயுமே என்னது, தவறுதான். சரியான இணையை தேர்வு செய்க. சின்ன பொடி, சின்ன பொடினா சிறிய பொடி, சின்ன பொடி, அதாவது வல்லினமிகள்லாம் சின்ன மறையப்பட்ட பொடி, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க. ஆன்சர் சரியானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 3, 4 இது சாரி ஒரு நிமிஷம். ஓகே, சரியானதானே கேட்டிருக்காங்க. ஸோ 3, 4 அதுதான் வந்து சரியானது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன கொடி அப்படின்றது சின்ன மறையப்பட்ட கொடி, இந்த சின்ன கொடின்றது சிறிய கொடி. ஓகேங்களா. ஸோ வந்து அது ரெண்டும் இது இப்படி பிரிச்சோம்னா என்ன வரும், சின்னம் கூட்டல் கொடின்னு வரும். ஓகேங்களா. ஸோ அதனாலதான் சொல்றாங்க. ஸோ இது பாருங்க, இது பாத்துக்கோங்க. மருந்து கடை அப்படின்னா மருந்தை கடைதல், மருந்துக்குள்ளேயே அதை கடை, ஒரு கட்டளை போடுற மாதிரி மருந்து கடை அப்படின்னுமா. இது வந்து மருந்து கடை, மருந்து விற்கும் கடை. ஓகேங்களா. சரி, ஓகே. சோ ஊக்கமுடையவர் அழிவு வந்து விட்டாலும் தளரமாட்டார் என வள்ளுவர் எதோட ஒப்பிடுகிறார்? யானை. அதாவது உடம்பை மறைக்கிற அளவுக்கு அம்பால புண்பட்டும் யானை என்ன பண்ணும், தன்னோட பெருமையை வந்து நிலைநிறுத்தும். அது போலதான் ஊக்கமுடையவர் அழிவு வந்துவிட்டாலும் என்னது, தளர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் வரும். அதுதான் அது. ஊக்கமுடையவர் அழிவு வந்துவிட்டாலும் யாருக்கு தளர மாட்டான்னு சொல்லிட்டு யாருக்கு இது பண்றாங்கன்னா யானைக்கு. அடுத்து சிறிய பறவை என்னும் தொடரில் வல்லினம் மிகாது, குறிப்பு பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. ஆன்சர் பி, ரெண்டுமே சரிதான். குறிப்பு பெயரச்சத்துல வந்து வல்லினம் மிகாதுன்றது தெரியும். சிறிய பறவை அப்படின்றது குறிப்பு பெயரச்சம் நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் இது வந்து பெயரச்சமா பாத்தீங்கன்னா பெயரச்சம் தான். சோ சிறிய பறவை அதாவது அதோட பண்பு, சிறிய பறவை, பெரிய பறவை, நல்ல மாணவன், கெட்ட மாணவன், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா குறிப்பா வந்து சொல்ற மாதிரி குறிப்பு பெயரச்சம். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. புனை, புனை. இந்த புனைனா என்ன, பாடலை புனை அப்படின்னு என்ன அர்த்தம், பாடலை அலங்கரிக்கிற மாதிரி பண்றது. சோ அப்ப அலங்கரி. இது 2 இருக்கா. சோ அப்படின்போது இந்த புனைனா வெப்பம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இதுலயும் நான் இருக்கு, இதுலயும் நான் இருக்குன்னு போட்டுறாதீங்க. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. ஞான், நான், ஞான் கயிறு, ஞாழி வல்லைக்குடி, நாளி ஒளி. சோ இதுல எது சரி? ஆக்சுவலி எல்லாமே சரிதான். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஞான் அப்படின்னா என்னது, வில் இருக்கு இல்லையா, அதோட நான். கயிறு, அரைஞான் கயிறு, அது. அடுத்து இந்த ஞான் அப்படின்னா நான், ஞான் என்ன செய்வேன், இந்த மாதிரி ஞானம். அடுத்து ஞாழி அப்படின்னா வல்லைக்குடி, வல்லைக்குடி 1. அடுத்து வங்காரப்பொடி 2 கொடி, வல்லைக்குடி வங்காரப்பொடி. இது ஞாழி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 1 என்னது, புக்ல இருக்கணும், நாய்.
நாய் என்ன பண்ணுச்சு? கோழி பிடிச்சிச்சு. இது ஞாலி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். எதன் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஊக்கம். அடுத்து குறில்நெடில் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்வீங்க. அம்பல், ஆம்பல். நமக்கு தெரியும் ஆம்பல்னா என்ன? ஆம்பல், ஆம்பல் பூ, ஆம்பல் பூன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின் போது அல்லிப்பூ. ஓகேயா? அப்படின்னும் போது இது எதுவுமே வராது. அம்பல் அப்படின்னா ஏன்? சரி, ஓகே. இது வேற பேர்லாம் பார்க்கலாமா? அம்பல். ஃபர்ஸ்ட் அம்பல் அப்படின்னா பழமொழி, பழிமொழி. பழியுமா அந்த பழிமொழி. புறங்கூறுங்களா? அதான் சிலர். இதை பாருங்க, அதுக்கு ஆன்சர் பாருங்க. சிலர் அறிந்து புறங்கூறுதல் 2வது. அடுத்து ஆம்பல். இந்த ஆம்பல்னா இசைக்குழல். அடுத்து 2வது பண். அடுத்து கல், குமுதம். அடுத்து இங்க எழுதுற யானை, மூங்கில். யானை என்ன பண்ணுச்சு? மூங்கில் ஒடிச்சு சாப்பிட்டுச்சு. அது யார் பார்த்தாங்க? குமுதம் வந்து பார்த்துட்டாங்க. அடுத்து என் பண். அப்படியே ஒரு மேட்சா இருக்கா? அள்ளிப்பூ பார்த்தா சந்திரன். ஓகே, அடுத்த கொஸ்டின். பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுத. பகைவர் நீவீர் அல்லர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அதுல வந்து நம்ம பிழையை திருத்தி எழுதணும்னா எதுக்குற பகைவர் நீவீர் அல்லேன், அல்லோம், அல்லீர், அல்லன். சோ அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே தெரியும். நீவீர் பல இது வந்துச்சு அப்படின்னாவே அல்லீர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. கொஞ்சம் லென்த்தா தான் போகும். இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கு, பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தானயம், பாளையம், தானயம் எதுன்னு பாருங்க. தாறு, மாறு மாதிரி தாருன்னு வந்திருக்கு. ஓகே, என்னன்னு பார்க்கலாம். தானயம் ஆன்சர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட். தாறு மரக்கும்பு, அதுதான் வந்து தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா மரம் தாருன்னா இங்க என்ன தாறு, வாழைத்தாருன்னு அதான் மரம் இருந்துச்சு. மரம்னாவே இதுதான் மரக்கும்பு அப்படிங்கும்போது இதுதான் தப்புன்னு தெரிஞ்சு முடிஞ்சிச்சு. பட் ஆக்சுவலி அந்த வாழைத்தாருன்னு சொன்னேன் இல்லையா, வாழைக்குலை, அதுக்கு தாறு இதுதான். பயங்கர கன்ஃபியூஷனா இருக்குல்ல? ஓகே, சொல்றேன் இருங்க. ஓகே, தானயம். இந்த தானயம் வந்துச்சு அப்படின்னா கோட்டைக்குள்ள இருக்கும், கோட்டைக்குள்ள இருக்கும் படை. அடுத்து பாளையம், கோட்டை, பாளையங்கோட்டையில இருந்து படை வந்துச்சு. 3 மந்தை. அடுத்து இந்த தானயம் வந்துச்சு அப்படின்னா கால்நடைகளின் மந்தை. அங்கேயும் மந்தை இருக்கும், இங்கேயும் மந்தை இருக்கும். பட் இங்க ஆட்டு தானயம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்துக்கோங்க. அடுத்து தாறு மரம், மரப்பும்பு பார்த்தோம் இல்லையா, அது. இந்த தாறு தான் வாழைக்குலை. அடுத்து பூங்குத்து. கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. இக்குறளில் வேளாண்மை என்பதன் பொருள் யாது? வேளாண்மைனா விவசாயம், உழவுன்னு போடக்கூடாது. ஆன்சர் வந்து உதவி. அதாவது இல்வாழ்க்கை நடத்துறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விருந்து ஓம்பி, விருந்து படைத்து உதவி செய்யறது பொருட்டு தான் இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளோட அர்த்தம். சோ இங்க வேளாண்மைக்கு உதவின்னு அர்த்தம். குறிநெடில் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. சோ இங்க இங்கம் அப்படின்னா குறிப்பு, அறிவு, அங்க சேட்டை, சங்கம பொருள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஈங்கம்க்கு
சந்தன மரம். ஒன்னே ஒண்ணுதான். இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ போக போக ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதா இருக்கும் இல்லையா, டைம் ஆகுது, அதுக்குதான். இப்போ ஈங்கம் அப்படின்னா சந்தன மரம். ஸோ அப்படின்னும் போதே ஆன்சர் பி. இங்கம், குறிப்பு, அறிவு, அங்குச்சேட்டை, அடுத்து பார்த்தோம்னா சங்கம பொருள். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தேர்வு செய்க. பழு, பழு, பழு. ஸோ இதுல நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பல்லுனா ஓகே, இதுல அதுக்கேற்ற மாதிரி இல்ல, பழுதடைதல் அந்த மாதிரி சொல்லி. இந்த பல்லுனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், சுமை அப்படின்னு தெரியும். அப்படின்னும் போதே இது ரெண்டும் வராது. சோ இது என்னது, பழு. பழுனா என்ன அப்படின்னா பலக்கரை, விழா எலும்பு வராது. அப்படின்னும் போது ஆன்சர் பார்த்தோம்னா ஏ. ஓகே, அடுத்து வேற இதுக்கான இதெல்லாம் பார்த்துடலாம். பழு, பலக்கரை. அடுத்து இந்த பழு பொன்னிறம், இதுக்குதான் விழா எலும்பு. சட்டம், ஏணிப்படி சட்டம். அடுத்து இந்த பழு நமக்கு தெரியும், கணம், சுமை. அதாவது மூட்டை பழுவாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம், அந்த சுமை. ஓகேங்களா? அடுத்து ஒருமை பன்மை பிள்ளைகள தொடரை குறிப்பிடுங்கள். ஒருமை பன்மை பார்த்து இது பண்ணணும். ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி. கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்து மிகையும் செய்வதாக இருந்தது. ஓகேங்களா? உலகம் நிலைத்திருக்கிறது. ஓகே, இது கரெக்ட். விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்பட்டது. சோ ஓகே. நெய்த நிலத்தவர் பாணர்களை வரவேற்று. ஓகே, கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் வந்துருச்சு. அப்படி பெண்கள் வந்துச்சுன்னா என்னன்னு வந்திருக்கும், விருந்தும் மிகையும் செய்வதாக இருந்தனர் அப்படின்னு வரும். சொன்னாலும் இது தப்பு. அடுத்து சரியான குரலை தேர்வு செய்க. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இணை துணைத்து என்பதொன்று இல்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அகரம் ஆகாரம். சரி, ஆகரம் அதோட இது கேக்குறாங்க. ஆன்சர் தெரியும். ஆன்சர் பார்த்தோம்னா ஏ. ஓகேங்களா? பார்க்கலாம் வேற என்ன. அகரம் அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆ என்னும் மருது நிலத்தார் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? சோ ஆ அப்படின்ற மருத நிலத்தார். அடுத்து பாதரசம். ஆகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உறைவிடம். உறைவிடத்துல கூட்டமா இருக்காங்க. ஓகேங்களா? சோ அடிநிலை ரத்தன சுருக்கம். ரத்தன சுருக்கமா சொல்லு. சரி, ரத்தன சுரங்கம். சரிப்பா, சுரங்கம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து மதலை. மதலை சோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மதலை ஓகேங்களா? சோ மதலை அப்படின்னா குழந்தைன்னு வரும். ஸோ இங்க ஆக்சுவலி இந்த மதலைக்கு பற்று வராது. ஸோ அதனால என்னதுன்னா சரப்புஞ்சை அப்படின்னு வரும். ஸோ அதனால இது டி வரும். ஓகேங்களா? ஸோ இது பார்க்கலாம். ஸோ மதலை, மதலைனா என்னன்னா சொல்லுவாங்கன்னா மகன், குழந்தை, மழலை மொழி, பாவை, பற்றுக்கோடு, தூண், வேள்வி தூண், வீட்டு கொடுங்கை, பற்று, மரக்கலம், கொன்றை மரம். கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். நான் சொல்றது அப்படியே ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லை ரிவைட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த மதலை அப்படின்னா ஒரே ஒரு பொருள் தான், சரப்பொன்றை. அடுத்து அதேதான் கணா காணா. இந்த கணானா திப்பிலி. காணா அப்படின்னா சிறு பாம்பு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. காணானா சிறு பாம்பு, இந்த கணா அப்படின்னா திப்பிலி. அடுத்து நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகிறவனுடைய வீட்டில் யார் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமகள் தான். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இவை பூக்கள் அல்ல. ஆன்சர் டி. அன்றுன்னு வராது, அல்லன்னு வரும். இவை பூ அன்றுன்னு வரும். ஓகேங்களா? சோ ஒருமைக்கு அன்று, பன்மைக்கு
அல்ல. குறிநெடில் வேறுபாடு வந்து சரியான பொருளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். சோ சகசம், சகசம் அப்படின்னா இயற்கையானது. சாகசம்னா பாசாங்கு. சாகசம், சாகசம் பண்ணாத அப்படின்னு. துப்பு வலிமை. இது செய்யறதுக்கே உனக்கு துப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம், வலிமை இல்லைன்னு அர்த்தம். தூப்பு அப்படின்னா தூய்மை. வேற என்னெல்லாம் பார்க்கலாம். சகசம் அப்படின்னா இயற்கையானது. இயற்கையாவே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், உண்மை, கூட பிறந்தது, வட்டில் அப்படின்னு சொல்லுவோம். இதே சாகசம் அப்படின்னா என்னது, துணிவு, பாசாங்கு, மெய்மை, யானை. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க, யானை. ஓகேங்களா. ஸோ அடுத்து துப்புனா வலிமை தெரியும். அதே மாதிரி பார்த்தோன்னா அறிவு, திறமை, ஆராய்ச்சி, முயற்சி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வரும். தூப்புனா தூய்மை. ஓகேங்களா. துணை, ஊக்கம் எல்லாம் துப்பு. அடுத்து ஒரு நிமிஷம். துப்பு ஓகேங்களா. ஊக்கம், பொலிவு, நன்மை, பற்றுக்கோடு, தன்மை, தூய்மை, உளவு, பகை, பவளம், அரக்கு, சிவப்பு, நுகர்ச்சி, நுகர்பொருள், உணவு, துரு, உமிழ்நீர், நெய், ஆயுத பொருள். இந்த எல்லாமே துப்பு. ஓகேங்களா. தூப்புனா தூத்தல், தூ. அடுத்து பார்த்தோம்னா பெரும்புகை, தூய்மை, துளை. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வழியில் படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா. ஓகே. ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. சோ 1, 4. ஓகேங்களா. அதான் பிழையற்றது. திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. ஓகே. விமானம் தரையிறங்குகின்றன வராது, ஒருமையில இருக்கலையே தரையிறங்குகின்றது. அடுத்து வண்டிகள் வரிசையாக நிற்கிறது அப்படின்னு. ஓகே, வரிசையாக நிற்கிறது. ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். ஓகேங்களா. சோ அப்படிங்கும் போது இதுல பிழையற்ற வாக்கியம் அப்படின்னும் போது 1, 4. இது வந்து நிற்கின்றன அப்படின்னு வரும். எவை இல்லாமல் வாழ்வதே அறம் என்று வள்ளுவர் கூறுகிறார். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். உங்களுக்கு ஆன்சர் தெரியலையா? இந்த 4மே தான். அடுத்து ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை தேர்வு செய்க. பிழையுள்ள தொடரை கேட்கிறாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா 1, 4. 1, 4 தான் பிழை இருக்கு. ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. அதை என்னன்னு எல்லா அப்படின்னு வந்துச்சுன்னா பன்மை வரணும் இல்லையா. அப்ப எல்லா உறுப்பினரும் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் போட்டிருக்காங்க. உறுப்பினர்களும் அப்படின்னு வரும். அதான் செகண்ட் தான் கரெக்ட். இனி எந்த நாடுகளிலும் இவ்வாறு நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி என்ன வரும், எந்த நாட்டிலும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. ஓகே. இது பொறுத்துக்க தன்மை, ஒருமை, தன்மை, பன்மை, முன்னிலை, ஒருமை. ஓகே, இது சூஸ் பண்ணுங்க. தன்மை, ஒருமை அப்படின்னா தன்மைனா தன்னை பத்தி சொல்லிக்கிறது. அது வந்து ஒருமையில சொல்றாங்க அப்படின்னா என்னன்னு வரும், யான். தன்மை, பெருமை, சரி பன்மை தன்னை பத்தி சொல்லிக்கிறாங்க, அதை பன்மையில சொல்லிக்கிறாங்க அப்படின்னா நாம். முன்னிலை, ஒருமை ஏன்னா சொல்லுவோம், நீ அப்படின்னு வருமா, முன்னாடி இருக்கவங்கள ஒருமையில சொல்றோம். படாத்தை, ஒருமை அப்படின்றது தான். இது படாக்கையிலே பன்மையில சொன்னோம்னா தாங்கள். ஓகேங்களா. ஒரு 2, 3 கண்டுபிடிச்சா கூட மீதியெல்லாம் போட்டுடலாம். இருந்தாலும் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. காற்று வீசியது, மரங்கள் அசைந்தது, காற்று வீசின. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. காற்று வீசியது, வீசின வராது. இங்க ஒண்ணு இருக்கு, மரங்கள் அசைந்தது வருமா, வராது. ஏன்னா பன்மையில இருக்கு அசைந்தன. சோ அப்படின்னு சி. ஓகேங்களா. சரியான இணை தேர்வு செய்க. வாழும் வள்ளுவம், வள்ளுவர் கண்ட நாடும் காலமும், திருக்குறள், மணிவிளக்க வரை, திருக்குறள், நடையியல். இது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. சோ சரியான இணை எது அப்படின்னா 4மே சரிதான். அப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வாழும் வள்ளுவம், வாசே குழந்தைசாமி. வாழும் குழந்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளுவர் கண்ட நாடும் காலமும், தேப்போ மீனாட்சி சுந்தரம். வள்ளுவர் கண்ட மீனாட்சி. ஓகேங்களா. வள்ளுவரை யார பாக்குறாரு, மீனாட்சியை பாத்துட்டாரு. திருக்குறள், மணிவிளக்க வரை, அப்பாதுரை. அப்பா என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு விடிய விடிய விளக்கு பிடிச்சாச்சு, நம்மளுக்கு விளக்கம் சொல்லிடுற வரைக்கும் நம்ம விட மாட்டா, 12 மணி ஆனாலும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. திருக்குறள், நடையெல்லாம் சுந்தரமூர்த்தி. நடை அழகா இருக்கு, சுந்தரம்னா என்னது, அழகு. சோ நடை வந்து சுந்தரமா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க.
ஓகேங்களா? ஓகே, அடுத்து எழுவாய் ஐம்பால்களுள் எதில் உள்ளதோ அதற்கேற்ற வினைமுற்றையை பயன்படுத்த வேண்டும். கல்விகுதி பெற்ற எழுவாய் வினைமுற்றிலும் கல்விகுதி பெறும். அதே போன்று அர்விகுதி பெற்றிருந்தாலும் வினைமுற்றிலும் அர்விகுதி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கூட்டு கொடுத்துருக்காங்க. சோ இது ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே சரி. இந்த மாதிரிதான் கொடுத்து நம்மளுக்கு டைமா இழுப்பாங்க. இதெல்லாம் எப்படி கம்மியாகும்னா பிராக்டிஸ் பண்ணதான் வரும். ஓகேங்களா? சோ எழுவாயை ஐம்பால்களுள் எதில் உள்ளதோ அதற்கேற்பவே வினைமுற்றை பயன்படுத்த வேண்டும். ஐம்பால்கள்னா என்னென்னது? ஆண்பால் பெண்பால் வருமா? சோ ஆண்பாலோட எழுவாயை வந்து என்ன இருக்கோ இப்ப ஆண்பால் வந்து இப்ப கந்தன் அப்படி இருக்குன்னா அதோட வினைமுற்று என்ன வரணும்? அன் அப்படின்னு வரணும். அததான் சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. எழுவாய் கந்தன், இதுல வந்து வினைமுற்று வந்தான் அப்படி இருக்குன்னா அங்க ஆண்பால் இருந்துச்சுன்னா ஆண்பால் வரணும், பெண்பால் இருந்துச்சுன்னா பெண்பால் வரணும். அதான் அப்படி சொல்றாங்க. கல்விகுதி பெற்ற எழுவாய் வினைமுற்றிலும் கல்விகுதி பெறும். அதே போன்று அர்விகுதி பெற்றிருந்தா வினைமுற்றிலும் அர்விகுதி பெறும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு வருமா? அப்புறமேட்டுக்கு என்ன வரும்? இது அர்விகுதி வந்துச்சு, அவர் வந்தார் அப்படின்னு வருமா? சோ கல்லுன்னு வந்துச்சுன்னா கல்லுன்னு முடியணும், அருன்னு வந்துச்சுன்னா அருண் முடியும். கரெக்டா? சோ அதனால ரெண்டுமே சரிதான். தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது. தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது. பிழையற்ற தொடரை கேட்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா 1, 4 தான் சரி. 1 என்ன? தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது. கரெக்டா தான். எனும் வரணும், என்ற அப்படின்னு வரக்கூடாது. இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். எனும் இலக்கண நூல். ஓகேங்களா? சோ என்ற அப்படின்னு வரக்கூடாது. அதே ஒவ்வொரு ஊர்லயும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது அப்படின்னு இருக்காங்க. இது ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொருன்னு வரணும், ஒவ்வொரு அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அடுத்து கண் கூட்டல் செவி, இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கச்செவி. அடுத்து முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய்தி திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்தை என்று பாடியவர் யார்? தேனிக்குடி கீரனார். அவர் தான் அப்படி சொன்னாரு. ஓகேங்களா? அடுத்து புல்கூட்டல் கடுமை புல்லுக்கடுமை, புல்கூட்டல் நன்மை புல்லு நன்மை, புல்கூட்டல் வன்மை புல்லு நன்மை. இதுல எது சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் 1, 2 தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புல்வல் அப்படின்னு வருது இல்லையா, அந்த மாதிரி, அதாவது புல்வல் இந்த மாதிரி ரெண்டு சொற்களும் வேற்றுமை புணர்ச்சியில வந்து என்னன்னா எகரமல்லாத மீகல் வந்தால் ஊ என்னும் சாரியை பெற்று புணரும். ஓகேங்களா? இப்ப வந்து எகரம் எதுலயுமே இல்லையா? சோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஊ அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்படி இங்க என்ன புல்லு வன்மை வந்துச்சுன்னா கரெக்ட். புல்லு வன்மை அது வராதனால தப்பு. புரியுதுங்களா? புல் கூட்டல் கடுமை வந்து எகரம், இங்க வந்து எகரம் இருக்கா? இல்ல, இங்கேயும் எகரம் இல்லை, எகரம். அப்ப எல்லாமே என்ன உரத்துலதான் முடியணும். சோ இது உரத்துல முடியாதனால இது தப்பு. வீடினதன் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. கொடுமை பண்றாங்க. என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடின தற்றன் அப்படின்னு வருதா? கண்டிப்பா அரண்லதான் முடியும். ஓகேயா? சோ அப்படின்னும் போது இது வராது. அடுத்து வீடினது அப்படின்னு வந்துருச்சா? அப்படின்னும் போது வீடினதுன்னு தான் வரணும். அப்ப இதுவும் வராது. சோ 2 கண்டுபிடிச்சிட்டோம். தன்று வருமா அன்று வருமா? தன்றுன்னு என்னைக்காவது இதாகுமா? பிரியுமா? பிரியாது. அன்றுன்னு தான் வரும். ஓகேயா? வீடினது அன்று அரண். ஓகேங்களா? அடுத்து திருவள்ளுவருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் பொருந்தாதது. ஓகேங்களா? சோ பேர் முதல் லிஸ்ட் இருக்குல்லையா, படிச்சுக்கோங்க மறக்காம. ஓகே, என்னன்னு பார்க்கலாம். சென்னா போதார், பொய்யில் புலவர், மாதான பங்கி, பெரு ஆர்வலர். ஆக்சுவலி அது என்னன்னு ஒண்ணு பெரு நாவலர்னு வரணும். அப்படின்னும் போது 4 மட்டும் இப்படி. அடுத்த பக்கம் நிலாச்சோறு கனா கண்டேன், அப்படிப்பட்ட காட்சி உரு பொருள். இதுல சரியானதை தேர்வு செய்க. ஆக்சுவலி 1, 2 மட்டும் தான் என்னது சரி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட காட்சி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல அப்படிப்பட்ட காட்சி இக்குன்னு வருது இல்லையா, இக்கு வந்து வரக்கூடாது. அதே மாதிரி அப்படிப்பட்ட அப்படின்ற சொல் வந்து அடுத்து பார்த்தோம்னா உரு பொருள் அப்படின்றதுதான் சரி. ஏன்னா சால தவ தட குழ தெரியும் இல்லையா, லிஸ்ட் தெரியும். சால தவ தட குழ இதை தவிர எந்த உரி சொல்லையும் எனது வல்லினம் மிகாது. ஓகே,
ஓகே, அடுத்து பார்க்கலாம். நாடு, மொழி, இனம், சமயம் எல்லாம் கடந்த எக்காலத்துக்கும் பொருந்துவதாக அமைந்ததால் திருக்குறள் என்னன்னு சொல்லுவாங்க? இதெல்லாம் அடிக்கடி கேட்டது இல்லையா? என்னன்னு சொல்லுவாங்க? உலக பொதுமறை. புதுமறையை பார்த்துடக்கூடாது. எல்லா ஆப்ஷனும் பாருங்க, உலக பொதுமறை. ஓகேங்களா? அடுத்து 3 தான் பார்த்த மாதிரி. ஓகே, இயல் அதிகாரம். ஓகே, எதுக்கு பார்க்கலாம்? அரசியல் 25, அமைச்சியல் 32, ஒளிபியல் 4, ஊழியல் 1. ஸோ ஆன்சர் ஏ. இதெல்லாம் கரெக்டா பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க. இயல் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு. இது தலை தாழை, இது நம்மளுக்கு தெரியும். தலைனா என்ன? இலை. தாளைனா என்ன? தாளம்பூணு, மலர் வகை. ஸோ ஆன்சர் சி. ஸோ அடுத்து பார்க்கலாம். திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவி ஆகு பெயர். இதெல்லாம் அடிக்கடி கேட்டது. ஸோ இது கரெக்ட் தான். குறள் என்பது குறட்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவது ஆகு பெயர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்பாடல்கள் அனைத்தும் குறள் வெண்பா என்னும் பாவகையால் ஆடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரி. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அடையெடுத்த ஆகு பெயர். அதே மாதிரி இது குறள் என்பது குறட்பாவை உணர்த்தாமல் பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவதால் இது ஆகு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அது அடையெடுத்த கருவி ஆகு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றதுக்கான விளக்கம் தான் இது. அதே மாதிரி இந்த பாடல் அனைத்தும் குறள் வெண்பா அப்படின்ற பாவகையால ஆனதுன்றதும் சரி. இது 3மே தனித்தனியே கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 100 கொஸ்டினோட வரேன். பாய்.